வெல்கம் டு பயோலஜன்ஸ். ஒய் ஃபியர் வென் பயோலஜன்ஸ் இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம சாப்டர் நம்பர் 3ல் இருக்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டாபிக் பற்றி கிளியராக பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஹியூமன் ஃபீமேல்ஸ்க்கு மென்ஸ்ட்ரேஷன் இஸ் ரிப்பீட்டட் அட் அன் ஆவரேஜ் இன்டர்வல் ஆஃப் 28 days. 28 days அது வந்து ஒரு சைக்கிள். ஸோ தட் டைம் the menstruation has been repeated. Starting from one menstruation to the next one, it is called as menstrual cycle. menstrual cycleக்கு வந்து two hormones வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா பிட்யூட்டரி ஹார்மோன், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஒவேரியன் ஹார்மோன்ஸ். பிட்யூட்டரி ஹார்மோன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா LH, FSH. LH அப்படின்னா லுட்டினைசிங் ஹார்மோன், அதுவே FSH அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஒவேரியன் ஹார்மோன்ஸில் ரெண்டு இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான். ஸோ இப்போ நம்ம ஈவெண்ட்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அப்போ என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ மொத்தமாக அதில் 4 ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். ஸோ இது வந்து 1 to 5 daysக்குள்ளே நடக்கும். ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் proliferative phase. Proliferative means multiplicative. Then ovulatory phase and then luteal phase or secretory phase அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வந்து luteal phaseோட சப்டிவிஷன் மாதிரி degenerative phase. ஸோ அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு menstrual phase. ஸோ menstrual phase வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் day 1 to day 5 வரைக்கும் menstrual phase வந்து இருக்கும். ஸோ day 1 to day 5ல் ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் வந்து நடக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா எண்டோமெட்ரியம் லேயர் வந்து இருக்கும். 3 லேயர்ஸ் இருக்கும். அதில் வந்து லாஸ்ட் லேயர் தான் வந்து எண்டோமெட்ரியம் லேயர். இது என்ன ஆகுனா பிரேக் டவுன் ஆகும். தென் menstruation begins at the day of 1. This cells of endometrium secretions and bloods and unfertilized ovum. When there is no fertilization, unfertilized ovum, it constitutes the menstrual flow. Then the progesterone production is being reduced. If there is a pregnancy, then the progesterone production வந்து increased இருக்கும். In fact, menstrual flow is associated with the withdrawal of progesterone. progesterone ரொம்ப கம்மியாக பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ். இது வந்து day 6 to day 13 வரைக்கும் லாஸ்ட் ஆகும். ஸோ இதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் day 1 to day 5ல் எண்டோமெட்ரியம் லேயர் வந்து பிரேக் ஆகும். பட் இந்த செகண்ட் ஃபேஸ், அதாவது ஃபாலிகுலர் ஃபேஸில் எண்டோமெட்ரியம் வந்து ரீபில்ட் ஆகும். அதே மாதிரி FSH செக்ரீஷனும் LHோட செக்ரீஷனும் அதிகமாகும். அதே ப்ரொஜெஸ்டரான் செக்ரீஷன்னா அது வந்து லெஸ் ஆகிடும். ப்ரைமரி ஃபாலிக்கல் பிகம்ஸ் அஸ் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ். ஸோ ப்ரைமரி ஃபாலிக்கல் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஓவிலேட்டரி ஃபேஸ். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ், ஓவிலேட்டரி ஃபேஸ். இட் அக்கர்ஸ் அபவுட் 14th day அப்போ தான், தட் இஸ் 1 to 28 மிட் டே தான், 14th day அப்போ தான் என்ன நடக்கும்னா இந்த ஓவிலேட்டரி ஃபேஸ் வந்து நடக்கும். இந்த ஃபேஸ் அப்போ எல்லாமே ஹை பீக்கில் இருக்கும். அதாவது LHஆ இருக்கட்டும், FSHஆ இருக்கட்டும், போத் த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் ரீச் அ பீக் லெவல். இது பேர் வந்து LH பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், அதாவது ஒவேரியன் ஹார்மோன்ஸ் வந்து பிளட்டில் அதிகமாக ஆரம்பிக்கும். LHும் FSHும் அதிகமாகும். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜனோட கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகும் அண்ட் ரீச்சஸ் இட் பீக் அண்ட் ஹென்ஸ் ஓவிலேஷன் அக்கர்ஸ் ஹியர். அதனால தான் இந்த ஃபேஸ் பேர் ஓவிலேட்டரி ஃபேஸ் விச் அக்கர்ஸ் அபவுட் 14th day. லாஸ்ட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தோம்னா லுட்டியல் ஃபேஸ். லுட்டியல் ஃபேஸை நம்ம செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபேஸ் இஸ் லுட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அட் த டேஸ் ஆஃப் 15 to 28, இந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிகிற வரைக்கும் இந்த லுட்டியல் ஃபேஸ் வந்து நடக்குது. அண்ட் இட் அக்கர்ஸ் அட் தி லாஸ்ட் டேஸ், அதாவது 15 to 28 அப்போ அக்கர் ஆகும். ஸோ இங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபியன் ஃபாலிகுலர் ஃபேஸில் மாறுச்சு இல்லையா. ஸோ அது வந்து இன்னும் மாறி கார்பஸ் லூட்டியம் வந்து
ப்ரொஜெஸ்டரானை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி எண்டோமெட்ரியம் திக்கன் ஆகும், யூட்டரைன் கிளாண்ட்ஸ் வந்து செக்ரீட்டரியாக மாற ஆரம்பிக்கும். அதாவது அடுத்த சைக்கிளுக்கு ரெடி ஆகிற ப்ராசஸ் எல்லாமே அங்கே நடக்கும். கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டரான் செக்ரீட் பண்ணும், எண்டோமெட்ரியம் லேயர் மறுபடியும் திக்காகும், அப்போ தான் அடுத்த சைக்கிள் அப்போ பிரேக் ஆக முடியும், ரைட். அண்ட் யூட்ரைன் கிளாண்ட்ஸும் செக்ரீட்டரியாக மாறுறதுனால தான் இது பேர் லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒரே ஒரு பார்ட் தான் டீஜெனரேட்டிவ் ஃபேஸ். டீஜெனரேட்டிவ் ஃபேஸ் வந்து 25 to 28 டேஸ்க்குள்ளே தான் இந்த ஃபேஸ் நடக்குது. பார்ட் ஆஃப் லூட்டியல் ஃபேஸ் தான். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்டரான் லெவல் டிக்ளைன்ஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தட்ஸ் இட். இது இந்த 3 நாளில் இந்த ஒரு இதுதான் நடக்கும். அதாவது ப்ரொஜெஸ்டரான் லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். In case of fertilization, this progesterone level gets increased whereas estrogen level gets decreased. ஆனால் இது வந்து menstrual cycle, அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் subscribe to BioLegends. Why fear when BioLegends is here? Let's meet in the next video. Thank you.